ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி கீதா, எரிமலை சிறகுகளிலிருந்து பேசுகிறேன். நான் 2016 ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தேன். நான் என் லைஃப்பில் நடந்த நிறைய விஷயங்களை எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். என் மனசுக்குள்ளாரையும் ஊட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சரிங்களா? அதில் என்னுடைய வாழ்க்கையில் இரண்டாவதாய் ஒரு மலரும் நினைவுகள் போட்டிருப்பேன். அது காதல்னு சொல்ல முடியாது. சரிங்களா? வாழ்க்கையின் அடிப்படை தேவைக்காக நடந்த ஒரு நிகழ்வு. நாம் என்றைக்குமே ஒரு தமிழாசிரியர் புறத்திணை படிச்சிருக்கோம். புறத்திணையில் இருவகை போர் இருக்குது. ஒன்று சென்று தாக்கிய போர், இன்னொன்று நின்று தாங்கிய போர். இந்த சென்று தாக்கிய போர் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி சோழர்கள் கங்கை கொண்டான் கடாரம் வென்றான்னு சொல்லிட்டு நம்ம மலேசியா அந்த பகுதிகள் தான் இன்றைக்கி கங்கை கொண்டான் கடாரம் வென்றான்னா, கடாரம்னா அந்த பகுதி மலேசியா, அந்த அந்த பகுதி தான் இலங்கை. இந்த மாதிரி பகுதிகள் தான் இந்த கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் அப்படின்றதெல்லாம் அந்த இமயம் அப்படிங்கிறதால இந்த பல பகுதி, நாட்டோட பல பகுதி, பூமியின் பல பகுதிக்கே போனாங்க. அது மாதிரி போய் சென்று வாங்கிய போர். முகலாயர் படையெடுப்பு இந்தியாவுக்குள்ளார நடந்துச்சு இல்லையா? அப்போ நாட்டுக்குள்ளார இருந்தே முகலாயர்களை எதிர்த்தாங்க இல்லையா? அது மாதிரி நடந்தது நின்று தாங்கிய போர். இங்கே நான் முகலாயர்களையோ அல்லது இந்துக்களையோ குறை சொல்லுவதற்காக சொல்லலை. ஒரு சென்று தாங்கிய போர் இருக்கும், ஒரு நின்று தாங்கிய போர் இருக்கும். ஒரு விளக்கம் சொல்லுவதற்காக இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தினேன். சரிங்களா? அப்போ தான் இப்போ தெளிவாக புரியுது இல்லையா உங்களுக்கு? நான் அதுபோல் சென்று தாங்கிய போர் எங்கேயும் செய்யவில்லை. என் வாழ்க்கையின் மொத்த போர்களுமே நான் நின்று தாங்கிய போராகத்தான் எதிர்கொண்டு வருகின்றேன். நான் எந்த பிரச்சனையும் தேடி போனதில்லை சார். ஆனால் என்னை தேடி பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் அடுக்கடுக்கா. சரி, நாம் ஏதோ அழுது கொண்டே இருக்கின்றோம், நாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அது நம்ம சௌகரியம். நான் உன் வாழ்க்கையில் தண்ணி பாய்ச்சுறேன், நான் உன் வாழ்க்கையில் செடி வைக்கின்றேன், நான் உன் வாழ்க்கையில் பூ பூக்க வைக்கின்றேன், நான் உன் வாழ்க்கையில் புண்ணாக்கு கரைக்கின்றேன்னு சொல்லி தேவையில்லாத சில மனிதர்களின் இடையூறு இருக்குது இல்லைங்களா? அது நம்ம வாழ்க்கையவே புரட்டி போட்டு விடுது சார். ஒரு சில பேர் நல்ல மனிதர்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு போர்வையை போத்திக்கிட்டு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, பசுத்தோல் போத்திய புலி அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல் சில புலிகள் என்ன செஞ்சுது, என்னோட வாழ்க்கையில் விளையாண்டுச்சு. நானும் எல்லாத்தையும் நம்பிட்டேன் முதல்ல. இப்போல்லாம் அதோட யாரையுமே நம்புகிற ஒரு ஸ்டேஜில் நான் இல்லை. சரிங்களா? ஒரு மனிதன் ஒரு பெண் ஒரு தனியாக இருக்காங்கன்னா அந்த பெண்கிட்ட ஒரு மனிதன் எவ்வளவு பிடுங்கலாம் நீங்கள் சொல்லுங்கள்? அது ஒரு திருமணமாக இருக்கட்டும் அல்லது லிவிங் டுகெதராக இருக்கட்டும், எவ்வளவு வாங்கலாம் நீங்கள் சொல்லுங்கள்? நான் ஒரு கல்லூரியில் பணியாற்றினேன். அந்த கல்லூரியின் துணை முதல்வராக பணியாற்றிய விருத்தாசலம் வட்டம், கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வட்டம் ராசாபாளையத்தை சார்ந்த திருப்பழனிவேல் அவர் ராமதாஸ் கலை அறிவியல் கல்லூரியில் பிசிஏ டிபார்ட்மெண்ட் துறை தலைவராகவும் துணை முதல்வராகவும் பணியாற்றிக்கிட்டு இருந்தார். நான் தமிழ்துறை தலைவராக பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ தேவையில்லாமல் இரவு நேரங்களில் அடிக்கடி என் வீட்டுக்கு வர்றது போகிறது. சரி, நான் என்ன நினச்சேன், நம்ம லைஃப் 40 வயசாக போகுது, நமக்குன்னு ஒரு லைஃப் நம்மளை தேடி வருது, நம்ம இந்த லைஃப்பை ஏற்றுக்கிட்டு நம்ம இந்த ஜென்மத்தை முடிச்சுட்டு போமே அப்படின்னு நினச்சி நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டோம் சார். ஆனால் நான் அடுத்தடுத்த ஒரு சில அடிகள் எடுத்து வைப்பதற்குள் நான் உணர்ந்தது என்னவோ, நான் அதிபாதாளத்தில் விழுந்து விட்டேன். இன்னைக்கு ஆழ்துளை கிணத்துல விழுந்து விட்ட ஒரு குழந்தையை காப்பாற்றுவதற்கு ஒரு சமூகமே, அந்த மக்களோ அந்த ஊர் மக்களோ ஒரு அரசாங்கமோ அரசாங்கத்தை சார்ந்தவர்களோ 2-3 ரெட்டி எந்திரங்களை வச்சுக்கிட்டு 2-3 குழியை வச்சுக்கிட்டு கயிறை வச்சுக்கிட்டு பல உபகரணங்களை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தையை காப்பாற்ற இந்த சமுதாயத்தில் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது என்றால், ஒரு பேராசிரியர் அதிபாதாளத்தில் விழுந்து விட்டேன் என்றால் என்னை காப்பாற்ற எந்த ஒரு முயற்சியும் இந்த சமுதாயத்தில் யாரும் எடுக்கவில்லை, அந்த நிறுவனத்தின் தலைவர் உட்பட. சரி, நாமளே தான் மேலே ஏறி வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி வரணும்னு சொல்லி சார்
ஏறக்குறைய 7 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. 1.25 வருடங்கள் கழித்து சரி கொஞ்சம் மொல்லமாக ஏஞ்சி வந்தோம். அதுக்கப்புறம் நமக்கு அங்கேருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, நம்மளுடைய பொருட்களை நம்மளால் மீட்க முடியல. பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், ஹவுஸ் ஏறின்னு ஆனை மேலே போகலாம், திருடான தெரு மேலே போக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெரியுங்களா? ஒருத்தன் வந்து ஒரு பெண்கிட்ட இருந்து ஒரு 13 லட்சம் ரூபாயும் 53 சவரன் நகையவும் கொள்ளையடிச்சுக்கிட்டான் ஒரு திருடன், அந்த ராசாபாளையம் பழனிவேலு. இந்த வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறது, எஃப்ஐஆர் இருக்குது. அதற்குரிய ஆவணங்களை நான் சென்று சமர்ப்பித்து விட்டேன். பெட்டிஷனரும் போய் கோர்ட்டில் ஆஜராயாச்சு. ஏறக்குறைய 7 ஆண்டுக்கு பிறகு, வழக்கு பதிவு செய்த 7 ஆண்டுக்கு பிறகு சார், இப்போ திடீர்னு ஒருத்தர் அவருடைய நண்பர், நெருங்கிய நண்பர்னு வச்சுக்கோங்களேன், பழனியோட நண்பர் வந்து முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு முன்னாடி அந்த கல்லூரியில் 2 ஆண்டு காலம் தமிழ்துறை தலைவராக பணியாற்றியவர். அவர் எனக்கு சிறந்த நண்பர் என்பதை விட பழனிவேலுக்கு ஒரு சிறந்த நண்பர். பழனிவேல் பார்த்து தான் அந்த முருகேசன் பார்த்து தான் அந்த பழனிவேலை கொண்டு உள்ளார இன்சர்ட் பண்ணார் கல்லூரிக்குள்ளார. இந்த கல்லூரியின் வளர்ச்சியில் வந்து தனக்கு வந்து பெரும் பங்கு, அந்த கல்லூரியின் தாளாளருக்கு அந்த கல்லூரியின் வளர்ச்சியில் எவ்வளவு பங்கு இருக்கிறதோ அதே பங்கு இந்த முருகேசனுக்கு இருக்கிறது என்று அவர் அடிக்கடி என்னிடம் கூறுவார். அவர் முருகேசனை வந்து இந்த கூப்பிட்டு இந்த பழனிவேல் அப்படிங்கிற அந்த கேஸில் அக்யூஸ்டு. ஆனால் இப்போ அவங்களாம் என்ன கூப்பிட்டு மிரட்டுறாங்க சார், என்ன இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அக்யூஸ்டு ஒரு கேஸ் இருக்குது, கடலூர் மாவட்டத்தோட ஹை கிரைம் கேஸ், அது அதிகுற்றம், அஃப்யூஸ்டு, எல்லா வகையிலையும் அஃப்யூஸ்டு நடக்குது. பணம் பிடிங்கிருக்காங்க, நகையை திருடியிருக்காங்க, எல்லா வகையிலையும் மால் ப்ராக்டிஸ் நடந்துருக்குது. ஆதாரங்கள் என்கிட்ட இருக்குது, நான் கோர்ட்டை சப்மிட் பண்ணியாச்சு. ஆனால் அந்த அக்யூஸ்டு வந்து சார் இன்னொரு கல்லூரியில் முதல்வராக போகிறாரு. எனக்கு இதை ஜீரணிச்சிக்க முடியல. ஏன்னா அவங்க முதல்வராக போகிறது அவங்களுடைய திறமை சார். அவங்க ஒரு கல்லூரியில், சிஎஸ்எம் கல்லூரியில் முதல்வராக போனார். அது வந்து எனக்கு பொறுக்க முடியல. அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள் காதில் மூக்கில் இருக்கிற தோடெல்லாம் நம்ம காப்பாற்றி விடுவோம்னு சொல்லிட்டு நான் அது தொடர்பாக ஒரு வீடியோலாம் போட்டேன். அதன் பிறகு அங்கே பட்டமளிப்பு விழா நடந்துச்சு. அதில் இந்த அக்யூஸ்டு மேலே ஏறி இருந்தார். அதெல்லாம் எனக்கு ஒறுக்க முடியல, நான் வீடியோஸ் போட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும்பொழுது தேவையில்லாமல் வந்து ஒரு பெட்டிஷனரை வந்து 10 பேர் வந்து பார்த்து பேசுகிறாங்கன்னு சொன்னால் அது வந்து சாட்சியம் கலைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இவர் இந்த முருகேசன் அப்படிங்கிற நபரை வந்து நான் காட்டுறேன், ஃபோட்டோ இருக்குது என்கிட்ட, காட்டுறேன் உங்கள்கிட்ட. இவர் வந்து முருகேசன் வந்து, ஏம்மா இந்த மாதிரி உங்கள்கிட்ட பழனிவேல் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாருமா, வழக்கை வந்து நம்ம இப்படியே முடிச்சிக்கலான்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சார் நாம் வந்து எவ்வளவோ பாதிக்கப்பட்டேன் சார், என் லைஃப் வந்து டோட்டலாக தலையீடாக போயிடுச்சு, என் வேலையை போயிடுச்சு, என் வாழ்க்கை போயிடுச்சு, என் ஆரோக்கியம் போயிடுச்சு, நான் மொத்தமாக என் லைஃப்பை டோட்டலாக இழந்துட்டேன் சார். ஆற்றுல போன எருமையை கூட காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குது, என்னை காப்பாற்ற ஆள் இல்லாமல் என் வாழ்க்கை போயிடுச்சு சார். இன்றைக்கி வந்து திடீர்னு சமாதானம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி சார்? அவனுடைய அக்யூஸ்டு வந்துங்க, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு வழக்கின் பெட்டிஷனர், ஒரு பெண், நான் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்கேன். அந்த வழக்கு பதிவை முடிச்சுட்டு தான் நான் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போக முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நான் இருக்கேன். ஆனால் அக்யூஸ்டு வாழ்க்கை அப்படி கிடையாது சார். அவருக்கு இந்த வழக்கு பதிவுக்கு அப்புறம் ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. இப்போ அந்த பையனுக்கு 7 வயசு ஆகுது. போன 24 வருஷத்தில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி இந்த சிதம்பரம் ரோட்டில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் மஞ்சள் நீராட்டு விழா, மூத்த பொண்ணு சடங்காகி, அவங்க பேர் வந்து சிவரஞ்சனின்னு நினைக்கிறேன், பருவம் எய்தி சடங்கு நடக்குது. அப்போ அக்யூஸ்டோட லைஃப் வந்து எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுதே கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டியில் டேட்டா மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் பிஹெச்டி ரிசீவ் பண்ணியிருக்காரு. எவ்வளவு தூரம் ஒரு அக்யூஸ்ட் வந்து செயல்படுறான் பாருங்கள். ஒரு யூனிவர்சிட்டி ஒரு அக்யூஸ்டுக்கு, ஒரு கோயம்புத்தூர் பாரதியார் யூனிவர்சிட்டி ஒரு அக்யூஸ்டுக்கு வந்து பிஹெச்டி கொடுத்துருக்காங்க, அவார்டை கொடுத்துருக்காங்க. அப்போ அக்யூஸ்டோட வாழ்க்கையில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் கிடையாது சார். பெட்டிஷனரோட வாழ்க்கை தான் பாதிக்கப்பட்டிருக்கு, சரிங்களா? ஆனால் இதை யாருமே பார்க்கல சார். சார் பாவம், சார் பாவம், சார் பாவம். என்னாச்சு? ஒரு பொண்ணு பருவம் எழுதிட்டாங்க, அடுத்த பொண்ணு பருவம் எழுத போகுது, பையன் 7 வயசு ஆயிடுச்சு, காது குத்தியாச்சு,
அடுத்து பையனுக்கு மீசை முளைக்க போகுது, குடும்பத்தில் கல்யாணங்கள்லாம் கூட போகுது. இதில் என்ன பாவம், என்ன பாதிக்கப்பட்டிருக்காங்க? ஒன்றும் கிடையாது. சரி, இருந்தாலும் கௌரவ பிரச்சனையா எவ்வளவு தூரம் நடந்து கோர்ட்டு கேஸு மாதம் ஒரு முறை கண்டிஷன் பெயிலில் இருந்துக்கிட்டு ஆஜரானதுக்கு அப்புறம் கௌரவம் போயிடுமா சிறைக்கு சென்றால்? அதுக்குன்னு வந்து நம்ம இப்படியே பேசி முடிச்சுக்குவோன்னு சொல்லி சார் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு சொல்லி, சரிங்க என்னங்க நானும் இப்படியே உக்காந்துருக்கேன், கேஸ் முடியும் கேஸ்லாம் சார் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு அக்யூஸ்டு படையாச்சியாக இருந்தால், பணக்காரனாக இருந்தால் அந்த கேஸ் 40 வருஷம் ஆனாலும் முடியாது சார். ஏன்னா சார் இன்றைக்கி வந்து வழக்கறிஞர்களும் அது குழந்தையா இருப்பாங்க, ஜட்ஜிங்க குழந்தையா இருப்பாங்க. நான் சொல்கிறேனே, நான் எத்தனையோ கேஸை நான் விருதாசலம் கோர்ட்லேயே நான் பார்த்துட்டேன். அதனால் வந்து இவன் படையாச்சி, இவன் பணக்காரன், எப்படி இந்த கேஸ் இன்னும் 30 வருஷம் நடத்துவான், நான் அதுக்குள்ளே செத்து போயிடுவோம், பெட்டிஷனர் செத்துருவான். இவன் மவுளுக்கு வயசுக்கு வந்து கட்டி கொடுத்துருவான், வயசுக்கு வந்துச்சு அப்புறம் கட்டி கொடுத்துருவான். திருடன் மேலே வளர்றான், நம்ம பெட்டிஷனர் நம்ம திருடு கொடுத்தவங்க பேசாமல் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு சார் என்னை வந்து எம்என் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து, இப்போது எப்போ டிசம்பர் 24 எம்என் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து காந்தின்னு ஒருத்தர், எஸ்ஐ சந்துருன்னு ஒருத்தருக்கு என்ன கூப்பிட்டு மிரட்டி இந்த வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணுன்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க சார். 2-3 நாள் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் நான் டெலீட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் சார். அதுக்கப்புறம் அந்த கல்லூரியின் தாளாளர் திரு EK சுரேஷ் அவர்கள் வந்து இந்த மீட்டிங்கில் நேரில் வந்திருந்தார். வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு நான் தெரியாத வேலைக்கு வச்சுட்டாங்க, அம்மா இவன் திருடன்னு தெரியாத நான் வேலைக்கு வச்சுட்டேன், எங்கள் வீடியோ சரி அவர் சொன்னாருன்ட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன் சார். சரி ஏதோ திருந்தி பாவம் மனமிறங்கி மன்னிப்பு கேட்பதற்காக ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. போனால் சார் அவங்க ஊருக்காரங்க ஒருத்தரும் மலை மாதிரியே இருக்காங்க சார். 10 பேர் வராங்க சார், 10 பேரும் ஜென்ஸு, நான் ஒத்த பொம்பளை சார். ரவா கூட திருந்தலிங்க அந்த திருடன். திஸ் லேடி அப்படி பேசுச்சு, திஸ் லேடி இப்படி பேசுச்சின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு செம காமெடியாக போச்சு. என்னடா இவன் ஒரு நூல் கூட திருந்தலையே, திருடன்னு அக்யூஸ்டுன்னு முத்திரை குத்தி என்ன சொல்கிறேன். நான் டெல்லியிலேருந்து லாயராக இருக்குவேன், நான் வந்து அமெரிக்காவிலேருந்து லாயராக இருக்குவேன், எங்கேருந்து வேணாலும் லாயராக இருக்கட்டும் சார். எவிடன்ஸுக்கு தானே ஜட்ஜ்மெண்ட்டு, ஸ்டேட்மெண்ட்டுக்கு தானே ஜட்ஜ்மெண்ட்டு. அமெரிக்காலேருந்து லாயர் வந்துட்டா ஜட்ஜ்மெண்ட்டு தள்ளுபடி ஆகிடுமா? எனக்கு புரியல. என்ன கணக்கில் அந்த ராசாபாளையத்து மக்கள்லாம் ஏன் இப்படி அறிவு இல்லாமல் இருக்காங்கன்னு தெரியல. அன்றைக்கி ஒரு 7 பேர் வந்திருந்தாங்க சார். ஏன்னா ஒருத்தங்க கூட என்னம்மா இப்படி ஒரு எவிடன்ஸ் இருக்குது, எங்கள் ஊருக்காரங்க யாருமே எதுவுமே பேசலை. ரொம்ப பெருமையாக சிரிச்சுக்கிறாங்க சார் அந்த ராசாபாளையத்துக்காரங்க எல்லோரும் ரொம்ப பெருமையாக சிரிச்சுக்கிட்டாங்க சார். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் உங்கள் ஊரில் ஒருத்தங்க கூட வெக்கப்பட மாட்டீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு தான் சார் வந்தேன். நீங்களே சொல்லுங்கள், ஒரு வழக்கு நிலுவையில் நீதிமன்றத்தில் இருக்கும்பொழுது ஒரு பெட்டிஷனரை கூப்பிட்டு உட்கார வச்சு, தனி பொம்பளையை உட்கார வச்சு 5-6 ஆண்கள் சேர்ந்து பேசுவது சாட்சியம் கழித்தலாம் இல்லையா? இதுக்கு வந்து தனி வழக்கு பதிவு பண்ணலாமா இல்லையா? சரி நானும் சரி ஒரு சந்தர்ப்பம் சரி நம்மளும் கேஸு மன உளைச்சல் இருக்குமே, சரி வெளியில் வரலாம்னு நினச்சேன் சார். என்ன அவங்க என்ன செய்கிறாங்களாம், என்னோடய பணம் வந்து சார் அவன்கிட்ட 13 லட்ச ரூபா இருக்குது சார். 2016 இன்னைய ஸ்டேட்டஸுக்கு என் பணம் பேங்கில் இருந்தால் என்ன சார் வந்திருக்கும்? என் பவுன் ஒரு 13 பவுன் மீதம் இருக்குது சார் அவங்ககிட்ட, சொச்சம் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன கேட்டேன், அந்த 13 பவுன் வரணும், என்னுடைய அசல் 13 லட்ச ரூபா வரணும் சார். அதுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டு கேட்டேன் சார். நான் வேறு ஒன்றும் பெருசாக கேட்கல. எனக்கு மான நஷ்டம் ஆகிருக்கா இல்லையா, எனக்கு நஷ்டம் ஈடு வேணுமா வேணாமா, நான் வேலைக்கு போனேன் போயிடுச்சா இல்லையா என் வாழ்க்கை. கடைசியில் என்ன சொல்கிறான், இவன் எனக்கு பார்த்து பிச்சை போடுற மாதிரி பேனா ஒரு 5 ரூபா தரேன், பேனா ஒரு 2 ரூபா தரேன்றான் சார். அவனுக்கு அந்த பிரின்ஸிபல் போஸ்டிங்கை கண்டினியூ பண்ணணும், அதுக்காக அந்த ஒரு சமாதான பேச்சு அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. நான் அப்புறம் வந்துட்டேன் சார். இதுக்கு மேலே வந்து எனக்கு யாரும் எந்த ஃபோன் பண்ணக்கூடாது, எந்த தொந்தரவு பண்ணக்கூடாது. அப்படி தொந்தரவு பண்ணினீங்கன்னா சாட்சியத்தை கலைக்கிறாங்க, என்னை மிரட்டுறாங்கன்னு சொல்லி நான் வழக்கு பதிவு போனோம். நீங்களே சொல்லுங்கள், ஒரு பெண் தனியாக உட்காந்துருக்கான், எதிரில் 5-6 ஆம்பளைங்க உட்காந்துருக்காங்க, எல்லாமே அவன் மாமா மச்சான். அப்போ இது என்னை மிரட்டுறதா இல்லையா? இதுக்கு நீங்கள் தான் காரணம் சொல்லணும். நீதிமன்றம் இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். விருத்தாசலம் ஜெயமோகன் நீதிமன்றம் இந்த விஷயத்தை எல்லாம் கவனத்தில் கொண்டு விரைந்து இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குங்க. தயவு செஞ்சு நடவடிக்கை எடுங்கள் சட்டத்துறையே.